அப்பப்பப்பா! என்ன வெயிலு, என்ன வெயிலு. இப்பவே ஆரம்பிச்சிருச்சே வெயிலு. இந்த வெயில்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு நன்னாரி சர்பத்த நம்ம தயார் பண்ணி குடிக்கும்போது, உடம்பு நமக்கு நல்லா கூல் ஆயிரும். ம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு, 2 டீஸ்பூனு ஜப்ஜா வித, அத நம்ம அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். ஒரு 200 எம்எல் தண்ணிய ஊத்தி, இது நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம்னா, நமக்கு நல்லா ஊறிரும். நல்லா ஊறி நல்ல ஒரு பழம் போல வரும். நல்லா ஊறட்டும். அடுத்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பிசின். பாதாம் பிசின் நம்ம ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். எளிமையா வாங்கிக்கலாம். இத வந்து நம்ம நொறுக்கிரணும். நல்லா தூளா நொறுக்கி எடுத்துட்டு வந்துரலாம். பாதாம் பிசினை இது போல நொறுக்கிக்கோங்க. நீங்க இடியுரல்ல போட்டு இடிச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு 2, 3 சுத்து விட்டீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா நொறுங்கிரும். அதை ஊற வைக்கிறதுக்கு இந்த ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். இதில் ஒரு 200 எம்எல் சாதாரண தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகணும் ஊறுறதுக்கு. இது வந்து சிலர் சொல்லுவாங்க ஓவர் நைட் ஊறணும், அப்படியெல்லாம் ஊறணும், இப்படியெல்லாம் ஊறணும், அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி நொறுக்கிட்டு வச்சிட்டோம்னா 1/4 மணி நேரத்தில் நமக்கு நல்லா ஊறி வந்துடும். பெருசு பெருசாக போட்டால் தான் ஊறுறதுக்கு மணி நேரம் ஆகும். அதனால இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து 4 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கோம் பெரிய சைஸில். இதை நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம ரெட்டி வச்சுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம். நீக்கிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம். அதாவது எலுமிச்சம்பழத்தை பிழியும் போது ரொம்ப சுண்ட பிழிய வேண்டாம். அதாவது அந்த தோலில் இருக்க கசப்பு ரொம்ப இறங்கிட வேண்டாம். அதனால் நார்மலாக பிழிஞ்சிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா பழத்தையும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாச்சு. அடுத்து நம்ம நன்னாரி சர்பத். நன்னாரி சர்பத்து கடையில் அந்த தேன் மிக்சிங் போட்டு விற்பாங்க. எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த வெயிலில் தேவை தகுந்தாப்பில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி நன்னாரி சர்பத்து போடுறதுக்கு 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு நம்ம நன்னாரி அந்த இனிப்பு எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த எலுமிச்சை சாரோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 250 எம்எல் நம்ம நன்னாரி சர்பத்து சேர்த்துருக்கோம். சீனி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இதுவே நமக்கு இனிப்பு சரியாக இருக்கும். மொத்தமாக தண்ணி சேர்க்குறோம். ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து கூலிங் வாட்ரு, ஐஸ் வாட்டர் தான் சேர்க்குறோம். நீங்கள் சாதாரண வாட்டர் சேர்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்க்கணும் மேலே. இப்போ 2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நன்னாரி சர்பத்து உள்ளே நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா சப்ஜாவை ஊற வச்சு 1/4 மணி நேரம் தான் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மொசுன்னு நல்லா ஒரு பழம் மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம நன்னாரி சர்பத்தில் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினை நல்லா ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அந்த அளவுக்கு நல்லா மொதுன்னு ஊறி வந்துடும். இப்போ இதையும் நம்ம நன்னாரி சர்பத்தோடு சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல் சிம்பிளாக இல்லாமல் இந்த மாதிரி பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.